ஹாய் அமுதா அக்கா. ஹாய் குங்குடி. 25 இயர்ஸ் கல்யாண வாழ்க்கை முடிஞ்சிருச்சு. மெனி கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்யூ ஸோ மச். ஆக்சுவலி எனக்கு நாளைக்கு வெட்டிங் ஆனிவர்சரி. கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்யூ ஸோ மச். ஐ ஆக்சுவலி கேம் டு விஷ் யூ அண்ட் ஆல்சோ ஆஸ்க் யூ சம்திங். இப்போ வந்து எனக்கு இந்த இயர் வந்து 11th இயர் வெட்டிங் ஆனிவர்சரி செலிப்ரேட் பண்ணுறோம் நாங்கள். நீங்கள் வந்து 25 இயர்ஸ் செலிப்ரேட் பண்ணுறீங்க. ஸோ உங்களுக்கு வந்து ஜாஸ்தி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் வெட்டிங் லைஃப், கிட்ஸ், ஃபேமிலி. எனக்கு நீங்கள் என்ன அட்வைஸ் கொடுப்பீங்க? நான் வந்து அட்வைஸ் மாதிரி சொன்னேன்னா, இந்த திருமண வாழ்க்கை பந்தத்துக்கு நிச்சயமாக எடுக்காது. புத்தகமாவோ ஒரு ஆராய்ச்சி பண்ணியோ ஒரு வாழ்க்கை எப்படி வெற்றி பெறும்னு யாராலையும் சொல்லவே முடியாது. ஏன்னா ஒவ்வொருத்தவங்க வாழ்க்கையும் ஒவ்வொரு மாதிரி. பட் பொதுவாக நான் இப்போ ஒரு ரியல் லேடியோட கதையை சொல்கிறேன், அதை கேட்டுக்கோங்க. நான் வந்து நிறைய கற்றுக்கிட்டேன் அதுலேருந்து. இந்த காலத்து குழந்தைங்கள் அதுலேருந்து கற்றுக்கோங்க. என்னென்னா, ஒரு ஐசியூவில் நான் போய் ஒரு நாள் இருக்கிற மாதிரி இருந்தது. அங்கே வந்து ஒரு அம்மா என் பக்கத்தில் இருந்தாங்க. ரொம்ப ஓல்டு லேடி. ஹஸ்பண்ட் 70+ போல். நான் அவங்ககிட்ட கேட்டேன், என்னம்மா நீங்கள் வந்து இருக்கீங்க, என்ன பிரச்சனைமான்னு. இல்லைம்மா, என் ஹஸ்பண்டுக்கு ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி, இங்கே தாம்மா இருக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. பார்த்தா பக்கத்தில் இருக்க ஒரு ஷாப்பிங் மாலில் போய் ஒரு தலகாணி, போர்வை, ஏன்னா ஐசியூவில் இருக்கவங்களுக்கு ரூம் தர மாட்டாங்க, அதனால் அவங்க தலகாணி போர்வையெல்லாம் வாங்கி அங்கேயே இருக்காங்களாம். ஸோ ஒரு 1 வீக்காக இங்கே இருக்கேம்மா அப்படின்னு சொன்னாங்க. நான் அப்போ கேட்டேன், என்ன மாதிரி ஆப்ரேஷன், என்ன கூட யார் வந்திருக்கா அப்படின்னு கேட்டேன். கூட யாருமே வரல, நான் மட்டும்தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னாங்க. சிவகங்கையில் பக்கத்தில் கிராமத்தில் இருக்காங்களாம். அவங்க ஹஸ்பண்டுக்கு வந்து ஹார்ட் அட்டாக் வந்துருச்சான். உடனே என்ன பண்ணியிருக்காங்க, சிவகங்கை ஹாஸ்பிட்டல்லே அட்மிட் பண்ணியிருக்காங்க. அங்கே வந்து 30,000 வரைக்கும் எல்லா செக்கப்பும் பண்ணி செலவழிச்சிருக்காங்க. பட் சரியாகலை, பெயின் இருந்திருக்கு அவருக்கு. அப்போ அங்கே இருக்க சிலர் அவங்க டிஸ்கஸ் பண்ணவங்கெல்லாம் பாண்டிச்சேரிக்கு போங்க. ஆனால் 2 பேருமே அன்எஜுகேட்டடு விவசாயிகள். என்ன, அவங்க உடனே பாண்டிச்சேரிக்கு போயிருக்காங்க. பாண்டிச்சேரியில் போய் இதே மாதிரி ஒரு பெரிய ஹாஸ்பிட்டலு, அதில் செக்கப்லாம் எடுத்திருக்காங்க. ஆனால் அந்த அம்மாவுக்கு வந்து அது வந்து சூட்டபிளாக இல்லை. ஏன்னா தெரியாத ஊர், எங்கே மெடிக்கல் ஷாப் போகணும், என்ன பண்ணணும் எதுவும் தெரியாதனால கொஞ்சம் திணறி இருக்காங்க ஒரு 3 நாள். அப்போ அவங்க என்ன முடிவு பண்ணியிருக்காங்க, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு, நமக்கு தெரிஞ்ச ஊர்லேயே நம்ம போய் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி, சரி அப்போ மதுரைக்கே போயிடுவோம்னு மதுரைக்கு வந்திருக்காங்க. இந்த ஆப்ரேஷனுக்கு யூஸ் பண்ணுற பணம் ஃபுல்லாக நானும் என் கணவரும் சேர்ந்து எங்களோட நிலத்தில் விவசாயம் பண்ணி நெல் மூட்டை அறுவடை பண்ணி அந்த தொகையை தான்ப்பா கொண்டு வந்தோம். ஆக்சுவலாக ஆப்ரேஷன் பண்ணணும், எவ்வளோ செலவாகும்னு தெரிஞ்ச உடனே நாங்கள் 2 பேர் சேர்ந்து விவசாயம் பண்ணோம். அந்த நெல் மூட்டையை ஆகஸ்டில் விற்றுருந்தா ஒரு மூட்டைக்கு 1850 ரூபா வந்திருக்கும். ஆனால் ஆப்ரேஷன் உடனே பண்ணணும்ல, அதனால் 1550 ரூபாய்க்கு 300 ரூபா வித்தியாசத்தில் நமக்கு வந்து உயிர் தானப்பா முக்கியம். அதனால் நான் வந்து நமக்கு லாஸ் ஆனாலும் பரவாயில்லன்னு நான் விற்று எங்கள் சொந்த உழைப்பில் சொந்த காசு 3 லட்சத்தை கொண்டு வந்து இந்த ஹாஸ்பிட்டலில் கட்டியிருக்கோம்ப்பா அப்படின்னு சொன்னாங்க. அவ்வளோ சந்தோஷம் வந்தது. அப்போ அந்த பாட்டிகிட்ட கேட்டேன், பாட்டி தனியாக இருக்கீங்களே, உங்களுக்கு துணையெல்லாம்? இல்லைப்பா, என் பிள்ளைங்க பேரப்பிள்ளைங்கள்லாம் கல்யாணம் ஆகி அங்கங்கே இருக்காங்க. என் கணவனுக்கு அவருக்கு நான் தானப்பா பார்க்கணும், மற்றவங்களும் நான் டிஸ்டர்ப் பண்ணவே இல்லை அப்படின்னு சொன்னாங்க. அப்போ நான் கேட்டேன், ஏமா சமைச்சு கொடுக்கணும், அந்த ஆப்ரேஷன் பண்ணவங்களுக்கு வித்தியாசமாக சமைச்சு பார்த்து பண்ணணுமேம்மா, நீங்களே பண்ணிடுவான். நான் பண்ணிவிடுவேன், என் வீட்டுக்காருக்கு நான் பண்ணாமல் யார் பண்ணுவா அப்படின்னு அந்த அம்மா கேட்டுட்டு, என் வீட்டுக்காரை நான் பார்த்துக்குவேன்னு சொன்னாங்க. சொன்ன நேரத்தில் ஒரு ஹாஸ்பிட்டல்னு அந்த லேடி வந்து அவங்க வீட்டுக்கார் பேரை சொல்லி, அவங்களோட அட்டெண்டர் வாங்க, நாங்கள் கொடுத்துருக்க அந்த கிளாத்தை மாஸ்க் எல்லாம் போட்டுட்டு வாங்கன்னு சொன்னோடனே அந்த லேடி வேகமாக போய் அந்த பையிலிருந்து ஒரே ஒரு கட்டப்பை தான், அந்த ட்ரெஸ்ஸையும் அந்த மாஸ்கையும் போட்டு அந்த ட்ரெஸ்ஸை பின்னாடி கட்ட முடியல, என்னை கட்டி விட சொன்னாங்க. அதை கட்டி விடும் போது, கட்டி விட்டுட்டு அந்த லேடி நடந்து போகும்போது எப்படி இருந்துச்சுன்னா, பிஹெச்டி பண்ணி டாக்டரேட் பட்டம் வாங்கி கோல்டு மெடல் வாங்கிட்டு வாங்குறதுக்காக கவர்னர்கிட்ட போவாங்க தெரியுமா, ஸ்டேஜ் ஏறி. அந்த லேடிக்கு வந்து தன்னுடைய கதை சொல்லும் போதும் அவ்வளோ ஒரு பெருமிதம். எங்ககிட்ட அந்த கதையை சொல்லிட்டு ஹஸ்பண்டை பார்க்க கூப்பிட்றாங்கன்னு சொல்லிட்டு அந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு அந்த லேடி நடந்து போகிறப்போ, இதுதாண்டா வாழ்க்கை, இதுதாண்டா தாம்பத்திய உறவு. ஏன்னா 70+ இருக்காங்க 2 பேரும். என்ன ஒரு பெருமிதமாக நடந்து போனாங்க. அப்போ வாழ்க்கையில் எந்த புத்தகத்தையும் படித்தோ எந்த ஆராய்ச்சியும் பண்ணியுமே ஜெயிக்கவே முடியாது. கணவன் மனைவியை புரிஞ்சு, மனைவி கணவனை புரிஞ்சு, உன் துன்பத்தில் நான், உன் இன்பத்தில் நான் இருக்கணும். அதாவது ஆணாகி பெண்ணாகி தன்னையே தன் சரி பாதியையே கொடுத்த அர்த்தநாதீஸ்வரராக இருந்தார்ல சிவபெருமான். அது வந்து ஆண். இங்கே ஒரு பெண்ணை நான் அர்த்தநாதீஸ்வரரை பார்த்தேன். ஒவ்வொரு குழந்தைகளும் திருமண பந்தத்துக்கு ரெடியாக இருக்க ஒவ்வொருத்தவங்களும் கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி, நான்
திருமணம் பண்ணுறதுக்கு தகுதியானவள் தானா, என்னால் ஒருத்தரை புரிஞ்சுக்கிட்டு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு வாழ முடியுமா, விட்டு கொடுக்க முடியுமா, துன்பத்திலும் இன்பத்திலும் 2 பேரும் ஒன்றா இருக்க முடியுமா அப்படின்னு பார்க்கணும். இந்த காலத்தில் இருக்க குழந்தைங்க நிறைய டைவர்ஸ் ஆகிறது மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என் பொண்ணும் இருக்கால, இப்போ அவளுக்கு 18 இயர்ஸ் ஆகுது. ஸோ அவளுக்கு நான் வந்து டெய்லி கண்ணே வாழ்க்கைனா என்ன, எப்படி இருக்கும், இப்படி நினச்சதெல்லாம் சாதிச்சுக்கிட்டு அம்மா அப்பா வீட்டில் இருக்க மாதிரிலாம் இருக்காது, போகிற இடத்துல அனுசரித்து தான் போகணும்னு சொல்லி கொடுத்துக்கிட்டே தான் இருக்கேன். ஆனாலும் ஒரு பயம் இருக்குது பூங்குடி எனக்கும். சரி அக்கா, இந்த காலத்தில் நிறைய டிவோர்ஸ் இருக்குன்னு சொல்கிறீங்க. அப்போ அந்த காலத்தில் இந்த மாதிரி மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ்லாம் இருக்காதா? அதாவது பூங்குடி டைவர்ஸு பிரிஞ்சு போனாங்க அப்படிலாம் எனக்கு தெரியலை. ஆனால் வந்து 1ஆம் நூற்றாண்டில் குறுந்தொகையில் குறிஞ்சி திணையிலேயே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, உங்கள் அப்பா யார், உங்கள் அம்மா யார், உங்கள் குடும்பம் என்னன்னு எனக்கு தெரியாது. அதே மாதிரி நான் எங்கள் அம்மா எங்கள் அப்பா எங்கள் குடும்பம் எங்கேயோ பிறந்து எங்கேயோ வந்து, ஆனால் நம்ம 2 பேரும் ஒன்று சேர்ந்துருக்கோம். அந்த ஒன்று சேர்ந்தது எப்படி இருக்கணும் அப்படின்னா, செம்புல பெயல் நீர் போல அன்புடை நெஞ்சங்கள் கலந்தனவே. அதாவது என்ன சொல்ல வர்றாருன்னா, கணவன் மனையாக சேர்ந்துட்டியா, நீ வந்து செம்மண், அது ஒரு மணமகள் ஆர் மணமகன் செம்மண் வச்சுக்கோங்க. மழை நீர், அது மணமகன் ஆர் மணமகள். நீங்கள் சேர்றீங்க, செம்மண் மேலே மழை பெய்யும் போது மழை தண்ணி கலந்து செம்மண்ணில் அப்படியே செம்மண் தண்ணியாக ஓடும். அந்த தண்ணியிலேருந்து செம்மண்ணையும் மழை நீரையும் பிரிக்கவே முடியாது. அது மாதிரி நீ எங்கேயோ செம்மண்ணாக இருந்த, நான் எங்கேயோ மழை நீர், 2 பேரும் ஒன்று சேர்ந்துட்டோம். ஆனால் உனக்கு வர துன்பம், எனக்கு வர துன்பம், எனக்கு வர புகழ், பேர், இன்பம் எல்லாமும் கலந்துருக்கு. அதாவது உன்னுடைய கலந்துருக்கு. என்னுடைய வெற்றி உன்னுடைய வெற்றி, என்னுடைய தோல்வி உன்னுடைய தோல்வி, அப்படி தான் இருக்கணும்னு 1 நூற்றாண்டுலேயே சொல்லியிருக்காங்க. அப்போ அங்கேயும் ஏதோ இந்த மாதிரி மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் கொஞ்சம் கம்மியாக வந்திருக்கலாம். அப்போ நீங்கள் இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு அங்கே அட்வைஸ் நடந்திருக்கு. என்னப்பா ஓவர் அட்வைஸாக இருக்குதா? அட்வைஸுன்னு சொல்ல மாட்டேன், பட் நீங்கள் ஸ்டோரி சொன்னீங்கல்ல, அது ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருந்தது, ரொம்ப டச்சிங்காக இருந்தது. அண்ட் உண்மையாக அந்த மாதிரி நிறைய கதைகள் கேட்கும் போது நம்ம லைஃப்பில் அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்தாலும் இது வந்து கொஞ்சம் கண்டிப்பாக மோட்டிவேட் பண்ணும். எஸ், நம்மளாலே முடியும், இது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது, விட்டு கொடுப்போம், அட்ஜஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னு கண்டிப்பாக தோணும் தான். அதான் நம்ம சொல்லுவோம் வேற்றுமையில் ஒற்றுமை இந்தியான்னு. அது மாதிரி தான் இப்போ குடும்ப வாழ்க்கை. நம்ம 2 பேரும் நிறைய வேற்றுமைகள் இருக்கும், ஆனால் ஒற்றுமையாக வாழணும். அதுதான் குடும்ப வாழ்க்கை. அதனால் எதையுமே எதிர்பாராமல் விட்டு கொடுத்ததோட ஒரு ஈகோ இல்லாமல் ஒரு திருமண பந்தத்தை ஆரம்பித்தோம்னா நிச்சயமாக ஜெயிச்சிடலாம் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து.